ஓர்னான் களம் அண்ணன் தம்பி 2 பேருக்கு பாகமாக வந்தது. அந்த 2 பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள், இந்த இடத்தை பங்கு போட்டு பிடித்துக் கொள்ள வேண்டாம், இது அப்பா நமக்கு கொடுத்த இடம், இது அப்படியே இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து பயிர் செய்வோம், இதில் விளைகிற விளைச்சலை 2 பேரும் எடுத்துக்கொள்வோம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்படியே முடிவு செய்து அந்த லேண்டை 2 பேருமே பயிரிடுகிறார்கள். விளைச்சலை 2 பேரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அண்ணன் 10 மூட்டை எடுத்துட்டு போயிட்டான், தம்பி 10 மூட்டை எடுத்துட்டு போயிட்டான். 2 பேரும் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி இருக்குது, தம்பிக்கு கல்யாணம் ஆகல, அவன் சிங்கிளா இருக்கிறான். ராத்திரி படுத்திருக்கும் போது தம்பி மனதில் நினைக்கிறான், நான் சிங்கிளான ஆள் தானே, அண்ணன் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட மனைவியோட வாழ்றான், அவனுக்கு தான் நிறைய தானியம் தேவை, ஒத்தாளுக்கு ஏன் இவ்வளோ தானியம், அதனால நான் இதில் கொஞ்சம் கொண்டு போய் அவன் ஸ்டோர் ரூமில் அவனுக்கு தெரியாத போட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் தன்னுடைய ஸ்டோர் ரூமில் போய் தன்னால் முடிந்த அளவுக்கு தானியத்தை அள்ளி மூட்டை கட்டி ராத்திரியோடு ராத்திரி எடுத்துட்டு போய் அண்ணன் ஸ்டோர் ரூமில் போட்டு வந்துடுவான். அதே ராத்திரி அண்ணன் நினைக்கிறான், நான் கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறேன், தம்பி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான், பாவம் அவனுக்கு இது ஒண்ணுதான் சந்தோஷம், அவன்கிட்ட போய் சமமாக பங்கிட்டு வந்துட்டு சரி கிடையாது, அதனால நான் ராத்திரியோடு ராத்திரியா கொஞ்சம் அள்ளிட்டு போய் அவன் ஸ்டோர் ரூமில் போட்டு வந்துடுவன்ட்டு இவனும் அதே ராத்திரியில் கொஞ்சம் தானியத்தை அள்ளி கொண்டு போய் தம்பி ஸ்டோர் ரூமில் போட்டுட்டு வந்துடுவான். 2 பேரும் அடுத்த நாள் தான் ஸ்டோர் ரூம் போய் பார்க்குறாங்க, குறையவே இல்லை. என்ன அது, ராத்திரி அள்ளிட்டு போனோம் குறையவே இல்லையா, அண்ணன் சொல்றான், தம்பி நினைக்கிறான் அள்ளிட்டு போனே குறையவே இல்லைன்னு சொல்றான். ஐயோ இந்த கல் நெஞ்சம் பாரு, கொடுக்கறதுக்கு மனசு வருதா பாரு, இன்னைக்கு ராத்திரி நிறைய எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்றான், தம்பியும் முடிவு பண்றான். அதே ராத்திரியில அடுத்த நாள் இரவு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம நிறைய அள்ளிட்டு போறாங்க. அன்னைக்கு 2 பேரும் சந்திச்சிட்டாங்க. அண்ணன் கேட்கற, எங்கடா போற தம்பி, அண்ணன் கோச்சிக்காத அண்ணன், உன்ட்டு தான் வரேன், என்னடா, இதை மாதிரி எனக்கு மனசு கேட்கல, அதனால கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் சும்மாறா, நான் தாண்டா கொடுப்பேன் உனக்கு, என் மனசு கேட்கலடா. 2 பேரும் அதே இடத்துல உட்காந்து கட்டி பிடிச்சு அழுதாங்க. அந்த களம்தான் ஓர்னான் களம். அந்த இடத்தை தான் தாவீது சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு தெரிந்து கொண்ட இடம்.